சட்டம் சில நடைமுறைகள் இருக்கின்றன, அதை தவிர்க்க முடியாது. இப்ப அந்த அல்லு அர்ஜுனாங்கிற நடிகருக்கு நடந்த சம்பவம், அவர் நடித்த அந்த ஒரு படம், அந்த படத்தை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமா வந்துச்சு. அந்த தியேட்டருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வந்துட்டார். தான் நடித்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அதனால தியேட்டருக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் அவர் வந்தார். அவர் வந்ததால் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் அங்குமிங்கும் அலங்கடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். ஒரே ஒரு பெண்மணி இறந்து போனார் நெரிசலில். கூட்ட நெரிசலிலே சாவதுங்கிறது பெரியது. அந்த கூட்ட நெருக்கடியிலே ஒரு பெண் இறந்து போனாள். இந்த பெண் இறப்புக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னாலும் சட்டப்படி நடைமுறைப்படி அவரை கைது செய்தார்கள். கைது செய்து விடுவித்து விடுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நடைமுறை என்பது சட்டத்தில் அது இருக்கிறது. இதையெல்லாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாமல் யாரையோ குற்றவாளியாக்க பார்க்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. சட்டம் தன் வேலையை செய்தது. பிறகு அவர் அங்கிருந்து மீண்டு வந்தார். அவர் குற்றவாளியே கிடையாது, சத்தியமா 1% கூட குற்றவாளி கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு செலிபிரிட்டி பொது இடத்துக்கு வந்தால் தன்னை பார்க்க கூட்டம் முந்தி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர் அங்கே ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தார்? ஒரு பெரிய இடத்துக்கு போறோம், நானும் வருதா இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்குரிய பாதுகாப்பு வழங்கியிருப்போம் அல்லவா என்பதுதான் கேள்வி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தார்மீக பொறுப்பு, சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம இடத்துல நிற்கிறது, இதையெல்லாம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும்.